Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Krishnaya Vasudevaya Haraye Paramatmane, Pranadakleshanasaya, Govindaya Namo Namaha, Kalaye Sundaragaram Sateika Priyadarshanam, Ajnananasakam Devam Sadgurum Muralidharam, Sri Haraye Namaha, Sri Haraye Namaha, Sri Haraye Namaha, Gopika Jeevanasmaranam, Govinda, Govinda, Sadgurunath Maharaj ki Jai. Sai TV நேயர்களுக்கு நமஸ்காரம். பகவான் கபிலவாசுதேவர் தன் தாயான தேவஹூதிக்கு ஒரு ஜீவன் யார் ஒருவன் தவறான வழியில் போகிறானோ, அதர்மத்தில் நிற்கிறானோ, தகாத காரியங்கள்லாம் செய்கின்றானோ, அவன் படக்கூடிய கஷ்டங்கள் நரகத்தில் எப்படி யமதூதர்களும் இழுத்துன்னு போய்ட்டு என்னென்ன கஷ்டங்கள் கொடுக்குறா அப்படிங்கிறத பார்த்தோம். மறந்தும் கூட யார் வாக்கில் பகவான் நாம வரலையோ, மறந்தும் கூட யார் ஒருவர் பகவானோட கோயிலுக்கு ஆலயத்துக்கு வரலையோ, மறந்தும் கூட ஒரு தான தர்மங்கள் யார் பண்ணலையோ, அவர்கள் இந்த லோகத்தை விட்டு போனதுக்கப்புறம் யமதூதர்கள் கொதி மன்னனில் இழுத்துட்டு போய்ட்டு அடித்து எந்தெந்த ஜீவனுக்கெல்லாம் தப்பு பண்ணானோ, குடும்பப்படுத்தினானோ, கொன்னானோ அந்த ஜீவனுங்கள்லாம் திருப்பி அவனை சாப்பிடும். அந்த ஜீவன் அந்த சரீரமானது அவனோட சரீரத்தையே அவன் சாப்பிட்ற மாதிரி வைப்பாளாம். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் நரகத்தெல்லாம் பல வருடங்கள் எத்தனையோ இதில் அந்த பாவத்தெல்லாம் கழிக்கணும். கழித்ததுக்கு அப்புறம் அவன் பண்ண அந்த கர்மபலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அவன் நரஜன்மம் கிடைக்கிறது. அது ஒரு புருஷன் அன்னமாக சாப்பிட்றான், அவனோட வீரியத்திலேருந்து ஒரு பெண்ணோட கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது அந்த ஜீவன். அது எப்படி இருக்குனாக்க ஒரு இளந்த பழ சைஸுக்கு இருக்குமா, கர்கந்துஹூன்றார், இளந்த பழ சைஸுக்கு இருக்கும். அப்புறம் அந்த அம்மாவோட கர்ப்பத்தில் அந்த குழந்தை எப்படி வளர்றது, அதாவது நம்ம இப்போ ஸ்கேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்திலேயே வியாச பகவான் ஒரு குழந்தை எப்படி அந்த சிசுவானது எப்படி வளர்றது அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா எப்படி தெரியுமோ அது மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். ஃபஸ்ட்டு மாதத்தில் அந்த குழந்தைக்கு தலை வருமா, இந்த சிசுவுக்கு தலை வருமா. 2வது மாதத்தில் கை கால் அதெல்லாம் வரும். 3 மாதத்தில் நகம், ரோமங்கள், எலும்பு, தோல் இதெல்லாம் வரும். அப்புறம் ஆண்குறி, பெண்குறி, காது, மூக்கு, அது ஆனா பொண்ணா, அப்புறம் காது, மூக்கு, அந்த துவாரங்கள்லாம் உண்டாருது 3வது மாதத்தில் அப்படின்ட்டார். அப்புறம் 4வது மாதத்தில் தோல், ரத்தம், மாம்சம், மேதஸ், எலும்பு, அப்புறம் மஜ்ஜை, சுக்லம் சொல்லி 7 தாதுக்கள் வரும். 5வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு பசி தாகம்லாம் ஏற்படும், அதெல்லாம் உற்பத்தி ஆகிறதான், பசி தாகம் உண்டாகிறது. 6வது மாதத்தில் அந்த கர்ப்பப்பையில் அந்த வலது அப்படியே சுத்தப்பட்டு வலது வயில அப்படியே துத்துறதான். அப்படியே ஜராயுனா வீதகா தட்சிணே குஷ்பிராமியதி, அந்த 6வது மாதத்தில் கர்ப்பப்பையில் சுற்றப்பட்டு வலது வயிற்று பக்கம் இருக்குது அப்படின்றார். அதுக்கப்புறம் அந்த மாது, அந்த தாய் என்னென்னலாம் சாப்பிட்றாளோ, அன்னம் பண்ணலாம் சாப்பிட்றா இல்லையா, அவள் என்னென்ன சாப்பிட்றாளோ அதனால் என்னான்னு கேட்டாக்க எதத்தாதுகு 5 சம்பவே என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க சில ஜந்துலாம் பிறக்கும், அங்கே புழுக்கெல்லாம் இருக்கும். அது புழுக்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கும். சாப்பிட்ற ஆகாரம் சில புழுக்கள் உற்பத்தி ஆகும். அது என்ன பண்ணுன்னு கேட்டாக்க இந்த சிசுவானது இந்த மலம், மூத்திரம், இந்த பாக்டீரியாஸ், அந்த புழு பூச்சிலாம் இருக்கு இல்லையா, அந்த படுகுழியில் இந்த ஜந்து படுத்துன்னு இருக்கான். இப்போ கண்ணுக்கு அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது இல்லையா, அப்படியே உள்ளே உட்காந்துருக்கு.
6வது மாதத்தில் அப்படி படுத்துன்னு இருக்கான் வலது பக்கத்தில். அப்போ என்னன்னாக்க நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க பிறக்கிறது ஜாலி தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு ஜீவன் உள்ள அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கிறப்ப அந்த கர்ப்பமானது வந்து அப்படி போற்றத்தக்கக்கூடிய இடம் கிடையாது. அங்கே என்ன இருக்குது, வயிற்றுக்குள்ளே என்ன இருக்கும்? ரத்தம், மாமிசம், மூத்திரம், மலம், கண்டதாக சாப்பிட்டாக்க அந்த புழு பூச்சி இதெல்லாம் இருக்கும். அந்த புழு பூச்சியை வந்து கடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா இந்த மிருதுவாக இருக்கிறதுனால, சரீரம் மிருதுவாக இருக்கிறதுனால அதுக்கு ஆகாரமாக இருக்கும் அந்த புழு பூச்சிக்கெல்லாம். அதில் தான் வந்து ஒரு சித்தர் பாடினர். என்ன பாடினான்னு கேட்டாக்கா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டோட சாண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு. அது பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அது. ஆனால் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது தத்துவம் இருக்குது அதில். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, இந்த கர்ப்பவாசத்தை உள்ளே இருக்கிறப்ப அந்த சிசுவுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அது ஆண்டி தான். அதனால் சொல்கிறார், இந்த மலமூத்திரம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த உதரம் இருக்க, வயிறு இருக்கே, அதை நந்தவனன்றார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மா மாமா மச்சாலாம் தெரிய போகிறது. உள்ளே இருக்கிறப்ப ஒன்றும் கிடையாது, அது ஆண்டி தான். ஆண்டிக்கு தான் யாரும் ஒன்றும் கிடையாது. அது 4 மாதமாய், 4 + 6 10 மாதம், 4 மாதமாய் குயவனை வேண்டி, குயவன்னா கிரியேட்டர், பகவானை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. ஏதோ ஒரு உருவத்தை எடுக்கிறான், ஒரு ஆணாக பிறக்கிறான் இல்லை பொண்ணாக பிறக்கிறான், கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அது என்ன பண்ணுறான், அந்த 4 6 10 மாதம் கர்ப்பத்தில் இருந்திருக்கான் அந்த சிசு. அது வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு தோண்டி ஒரு உருவத்தை எடுத்துகிட்டு வெளில வரான். அது என்ன பண்ணுறான்னாக்க, அந்த அம்மா வந்து சத்சங்கத்துக்கு வந்து மகான்களை ஆசிரித்து கோயிலுக்கெல்லாம் வந்து ராமாயணம், பாகவதம், சிவபுராணம் இதெல்லாம் கேட்டிருந்தான்னு சொன்னாக்க அந்த குழந்தைக்கு அந்த சிந்தனை வரும். இந்த அம்மா வந்து மாடர்ன் கேர்ளாக இருந்து பார்க்கு, பீச்சு, ஹோட்டல், டிவி இதையே பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னாக்க, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டு இருக்கானாக்கா பாப் மியூசிக்னு சொல்கிறோம் இல்லையா, பாப மியூசிக்னு பேர். பாப் மியூசிக், டெலிவிஷன் கிடையாது, டெலிவிஷன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காளோ அந்த குழந்தை என்ன பண்ணாக்கா, கூத்தாடி கூத்தாடி போட்டோட சாண்டி. அந்த குழந்தை என்ன பண்ணும், அதுவும் அப்படி தான் இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும், அதுக்கும் கோயில்னா தெரியாது, சுவாமினா தெரியாது, கதைன்னா தெரியாது, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற அந்த குழந்தை. ஏன்னா அம்மா அப்படி இருந்திருக்கா, அதோட அப்படியே வருது, அந்த குழந்தைக்கு அப்படியே வருது. என்ன பண்ணுவோம், கூத்தாடி கூத்தாடி, அங்கே கூத்தாடி இங்கே கூத்தாடி, டான்ஸு, பார்க்கு, பீச்சு இப்படியே போய் கூத்தாடி கூத்தாடி இது எதுக்காக பிறந்திருக்கோன்னு தெரியாமல் போட்டு உடைச்சாண்டி, போட்டு உடைச்சிட்டு திருப்பி இன்னொரு பண்ண பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜென்மம் அது கிடைக்குது. இதை தான் அந்த சித்தர் பாடியிருக்கார். கேட்கறதுக்கு வந்து ஜாலியாக இருக்குது. இந்த பாட்டு எல்லோரும் கேட்டிருப்பேன், ஆனால் அர்த்தம்னு பார்த்தா இதான் அர்த்தம் அதுக்கு. அதே இந்த அம்மா வந்து சத்சங்கத்துக்கு வந்து ஒரு மகானை ஆசரித்து பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதை, நீதி கதைகள், சிவபுராணம் இதெல்லாம் கந்த புராணம்லாம் கேட்டிருந்தா அப்படின்னு சொன்னாக்க அந்த குழந்தைக்கும் என்ன அவனுக்கு சத்சங்கத்துக்கே போகணுன்னு தோணும், மகான்கள்கிட்டே போகணுன்னு தோணும். ஒரு பாகவதலுக்கு வந்து அரிசி போட்டிருந்தா உஞ்சவர்த்தி வரப்போ, இந்த குழந்தைக்கு உஞ்சவர்த்தி வரப்போ அரிசி போடணுன்னு, அன்னம் போடணும், அக்ஷதை போடணும்னு தோணும். அந்த அம்மா நமஸ்காரம் பண்ணி இந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டாக்க, இந்த குழந்தை பிறக்குது இல்லையா, பிறந்ததுக்கப்புறம் கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சி, இந்த சரீரம் கிடச்சிது, எனக்கு சரீரம் கிடச்சிருக்கு, ரொம்ப அற்புதமான சரீரம், இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நாம சங்கீர்த்தனம் எங்கே நடக்கிறதோ அந்த பஜனைக்கு போய் கூத்தாடி கூத்தாடி ராம 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 கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணான்னு பாடி பாடி கூத்தாடி கூத்தாடி அந்த சரீரத்தை போட்டு உடச்சிடும். சரீரத்தை விட்டுட்டு பகவான்கிட்ட போயிடும். 2 அர்த்தம் இருக்குது. சத்சங்கமாக இருந்தாக்க கூத்தாடி கூத்தாடி இதான் கடைசி ஜென்மா போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருக்கும். அசத்தாக இருந்ததுனாக்கா கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சிட்டு அடுத்த ஜென்மா நாயாவோ பேயாவோ கழுதையாவோ பன்னியாவோ ஏதோ ஒரு ஜென்மா எடுத்து அதுக்கப்புறம் எத்தனையோ ஜென்மாக்களுக்கு அப்புறம் மனுஷனாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இந்த அம்மாவோட கர்ப்பத்தில் இந்த குழந்தை இருக்கு இல்லையா, 6 மாதம் ஆகிடுது இல்லையா, அப்போ என்ன பண்ணுனாக்கா அதை வந்து கிருபிகி பிரதிக்ஷணம் சௌ குமாரியாத்து என்னன்னாக்கா சத சர்வாங்கா உருக்லேசகா
முகுஹு மூர்ச்சம் ஆப்னோதி. இந்த சிசு வந்து படுத்துட்டு இருக்கிய உள்ள, அப்போ வந்து 6 மாதத்தில் அந்த அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த புழு பூச்சியானது இந்த சரீரம் வந்து மிருதுவாக இருக்கிறதுனால கடிச்சுட்டே இருக்குமா. ஒவ்வொரு க்ஷணம் பிரதிக்ஷணம்ன்றார், ஒவ்வொரு க்ஷணமும் கடிச்சுட்டே இருக்கும். அதனால என்னான்னு கேட்டாக்கா எல்லா அங்கத்திலையும் காயம் இருக்குமா அந்த குழந்தைக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து வயிற்றுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். அங்கே இருக்க புழு பூச்சியை வந்து துன்புறுத்தின்னு இருக்கு அந்த சிசுவை. இது அன்னியில் இந்த தாய் என்ன பண்ணுறான்னாக்கா ரொம்ப ஹாட்டாக சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூடாக ஒரு வஸ்து சாப்பிட்டானாக்கா அந்த சூடு வந்து அந்த குழந்தைய போய் அட்டாக் பண்ணும். ரொம்ப குளிர்ச்சியாக சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிட்டாக்க அதுவும் போய் அட்டாக் பண்ணும். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா, ஒரு கர்ப்பஸ்திரி இருந்தானாக்கா அவளுக்கு வந்து ஆகாரம் வந்து மற்ற ஆளுக்கு போகிற மாதிரி இருக்காது. அந்த அம்மாவுக்கு வந்து மிதமான காரம், மிதமான சூடு, மிதமான குளிர்ச்சி இப்படி தான் வச்சுருப்பாள். ரொம்ப சூடாகவும் இருக்காது, ரொம்ப ஆறிப்போயும் இருக்காது, பத்திய சாப்பாடு தான் போடுவாள். காரணம் என்னென்னு கேட்டாக்க, இவ சாப்பிட்ற பானமானது, ஆகாரமானது அந்த சிசுவை போயிட்டு ஒன்றும் படுத்தப்படாது. அதுக்கோசரம் அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் வந்து நல்லா பத்தியமாக சமைச்சு போட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும், பிள்ளை பேர் நடக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய அப்படி பார்த்துப்பா, தாயையும் பார்த்துப்பா, உள்ள இருக்க செய்யும் பார்த்துப்பா. இந்த காலத்தில் யாரும் அப்படி இல்லை. சொல்கிறாருங்க இங்கே கபிலவாதத்தில் சொல்கிறார், உள்பனைகி மாத்ருகு புக்தகி. இந்த தாயானவள் சாப்பிட்றா இல்லையா, கடு தீஷ்ண உஷ்ண லவண ரூஷாம்லாதிபிகி உபஸ்பிருஷ்டகா சர்வாங்கோசிதகா வேதனகா. அதனால் உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டதுனாக்கா, அது கூட அந்த அவயவத்தை போய்ட்டு ஹிம்சா பண்ணுறது, அதனாலையும் அந்த சிசுவுக்கு வந்து வேதனை ஏற்படுமா. அப்போ அந்த சிசு சொல்லுமா, அறிவு இருக்கா அவளுக்கு, ரொம்ப காரமாக சாப்பிட்றாளே, அறிவு இருக்கா, ரொம்ப சூடாக சாப்பிட்றாளே, அறிவு இருக்கா, ரொம்ப இதாக சாப்பிட்றாளே அப்படின்னு குழந்தை திட்டுமா. 6 மாதத்தில் அந்த அம்மா பண்ணுற காரியத்துக்கு உள்ளே வந்து திட்டின்னு இருக்கும். ஏன்னா வேதனை ஜாஸ்தி இருக்கும், கர்ப்பப்பையும் மூடி இருக்குது, குடலெல்லாம் மாலையாக மாட்டியிருக்கு அந்த குழந்தைக்கு. இதெல்லாம் சூழப்பட்டு வளைந்த புக்ன பிருஷ்ட சிரோதாக குஷவும், வளைந்த முதுகு இருக்குமா, வளைந்த முதுகு கழுத்து இருக்கும் ஸ்ட்ரைட்டாக. நம்ம வந்து வீட்டில் வந்து இப்போ நம்ம ட்ரெயின்லேயே போகிறோம், ஹெவி க்ரௌடாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரியாக உருக்கிழிச்சு உட்கார வேண்டியதாக இருக்குது. டெல்லி மெட்ராஸ் டெல்லிக்கு போகிறோன்னு வச்சுப்போமே, பிராண அவஸ்தை ஆகிடும். அந்த ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாகிடும். ஏன்னா இப்போ இப்படி உருக்கிழிச்சு இப்படி உட்காந்துட்டு எத்தனை நாளைக்கு, 2 நாளில் போய் 24 ஹவர்ஸில் போய்டுவோம் டெல்லிக்கு. அதுவே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல. ஆனால் 10 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். புழுவோடையும் பூச்சியோடையும் காரத்தோடையும் சூட்டோடையும் ரொம்ப குளிர்ச்சியோடையும் இத்தனை அவஸ்தை கர்ப்பத்திலாம் பட்டிருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தலைகீழ ஒழுங்காக கூட உட்காரல. நம்ம வளைந்த முதுகு கழுத்தை வச்சுட்டு புக்ன பிருஷ்டகா சிரோதக குஷம், அப்புறம் வந்து தலையை வச்சுட்டு தலைகீழ உட்காந்துட்டு அப்படி படுத்துட்டு இருக்கான். அதாவது ஒரு பறவையை வந்து கூட்டில் அடைச்சி வச்சா அது எப்போ மேலே பறக்க ட்ரை பண்ணும் வர முடியாது. அது வந்து தன்னோட அந்த பறவையானது தன் அங்கத்தை அசைக்கவும் முடியாது. அதனால் அந்த குழந்தை சிசு நினச்சிக்குமா, பூர்வ ஜென்மத்தில் நான் பண்ண கர்மாவனால் இப்போ வந்து அடைக்கப்பட்டிருக்கேன், நான் அநேக ஜென்மங்கள் நான் பண்ண கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருந்துகிட்ருக்கேன், அதனால் இன்றைக்கி இந்த தண்டனை தேவை தான். பூர்வ ஜென்மாவில் நான் ஒழுங்காக இருந்திருந்தேனாக்க, ஒழுங்காக பஜனைக்கு போயிருந்தாக்க, பாகவதம் கேட்டிருந்தாக்க, ராமாயணம் கேட்டிருந்தாக்க, பகவானை திருப்பதியில் வந்து சுவாமியை பார்த்துருந்தாக்க இந்த கஷ்டம் வந்திருக்காதே. கர்ப்ப கிரகத்துக்கு போயிருந்தால் கர்ப்பவாசம் கிடச்சிருக்காது, எந்த கர்ப்ப கிரகத்துக்கும் போகல, அதனால் இப்போ கர்ப்பவாசல் மாட்டின்னு இருக்கேன், அப்படி என்ன சுகத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்கிறது அந்த சீசன் நினைக்குமா. அப்புறம் 7வது மாதம் வந்ததுக்கப்புறம், இது 6வது மாதம் நடக்கக்கூடிய விஷயங்கள். 7வது மாதத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அறிவு வந்துருமா. சப்தமாத்து மாசாத்து ஆரம்பியகா லப்த போதாபிகி சோதரகா. என்ன பண்ணுறானாக்க, அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து அறிவு வந்து, சிசுக்கு வந்து அறிவு வந்துடுது. அப்போ என்னான்னு கேட்க, சூதிவாதேகி வேபிதகா ஏகத்திர நாஸ்தி. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டாக்க, அந்த பிரசவத்து உள்ளே வந்து சூதி, அந்த காற்று உள்ள ஒரு காற்று இருக்கும் இல்லையா, அந்த காற்று வந்து அந்த சிசுவை வந்து அலக்கழிக்குமா. அதை நடுங்கின்ட்டு அந்த சிசுவானது ரொம்ப நம்ம வெளியில் இப்போ என்ன பண்ணோம், ரொம்ப குளிராக இருந்ததுனாக்கா ஃபேனை ஆஃப் பண்ணிட்டுவோம், இல்லை சின்னதாக வச்சுப்போம். ஆனால் வயிற்றுக்குள்ளே சுவிட்சு கிடையாது நம்மளுக்கு, அப்படியே சுவிட்சு இருந்தாலும் அந்த சிசுவால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் என்ன ஆகுன்னு கேட்டாக்க, அந்த சூதி காற்றுனால, பிரசவ காற்றுனால என்ன ஆகுன்னு கேட்டாக்க, அந்த சிசுவானது ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை அப்படின்னு கபிலவாசர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்னன்னாக்க,
மறுபடியும் இந்த கர்ப்பவாசத்துக்கு பயந்துண்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க, இந்த கை கட்டுப்பட்டு இருக்கு இல்லையா, அதனால் நினைக்குதான் இந்த சிசுவானது என்ன பண்ணுன்னு கேட்டேன்னாக்கா பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறது. 7வது மாதத்தில் கபிலவாசுதேவர் சொல்கிறார் தேவகூதியை பார்த்து, அம்மா 6 மாதம் இப்படி இருந்தது, 7வது மாதம் அறிவு வந்துடும், அப்போ வந்து அந்த காற்று போட்டு குழந்தைய சிசு போட்டு அலக்கழிக்கும். அப்போ அந்த 7வது மாதத்தில் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்க பகவானோட உதரத்தில் இருக்க உதரேகே அர்ப்பிதகா, அந்த ஈஸ்வரனை தன் வாக்கால் விக்லவேகா வாச்சாக ஸ்துவீதகா, வியாகுலமான வாக்குனால அந்த பகவானை ஸ்துதிக்க ஆரம்பிக்கிறது. அந்த சிசு கர்ப்பத்தில் இருக்கிறப்ப பகவானை பார்த்து அந்த ஸ்துதி இருக்குது அப்படியே போட்டிருக்கார். சுகர் அப்படியே சொல்கிறார், ஜந்துரு வாச்ச, அந்த குழந்தை வந்து எப்படி என்ன ஸ்துதி பண்ணுறது சொல்லும். அம்மா பகவானே, நீ வந்து விதவிதமாக அவதாரம் பண்ணுற, பலவிதமான சரீரங்கள் எடுத்து பலவிதமான அவதாரங்கள்லாம் பண்ணி எதுக்காக இந்த அவதாரங்களை நீ பண்ணுற அப்படின்னாக்க, அப்படியாவது என்கிட்ட வந்து இந்த ஜீவராசிகள்லாம் வந்து ஈடுபடணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நீ பண்ணுற. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்க, அப்போ வந்து உன்னை வந்து நமஸ்காரம் பண்ணல. ஆனால் இப்போ சிசுவாக இருக்கிறப்ப அந்த குழந்தை சொல்லுது, அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய பகவானே, உன்னோட பாதம் காமலுங்க நான் சரணம் அடைகிறேன். சரணாரவிந்தம் ச அகம் பிரணாம் பிரிச்சாமி. யார் ஒருவர் பலவிதமான அவதாரங்களை எடுத்து தன் இஷ்டப்படி இந்த லோகத்தை நடத்தின்னு இருக்காரோ அப்படிப்பட்ட பகவானோட திருவடியை நான் நமஸ்கரிக்கிறேன், சரணம் அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஜந்து சொல்கிறது, இந்த தாயோட அம்மாவோட கர்ப்பத்தில் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னாக்க, இந்த மாயை ஆசிரியிச்சுட்டு உள்ள கர்மாவில் கட்டுப்பட்டு உள்ளே உட்காண்ட்ருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், யாருக்கு வந்து இந்த மாதிரி அவஸ்தையே கிடையாதோ, விகாரமான ரூபமே கிடையாதோ, எந்த உபாதியும் கிடையாதோ, பரிபூர்ணமான வஸ்துவாக இருக்கு, அகண்ட போதேன்றார், பரிபூர்ணமான ஞானத்தை உடையவராக இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட பகவானே உனக்கு நமஸ்காரம். நான் வந்து எங்கள் அம்மாவோட கர்ப்பத்தில் கஷ்டப்பட்டுன்னு உட்காண்ட்ருக்கேன், உனக்கு அது மாதிரிலாம் இது கிடையாது. நீ விகாரமே கிடையாது, இது உபாதியும் கிடையாது, பரிபூர்ணமான வஸ்து, அப்படிப்பட்ட உனக்கு நான் இந்த கர்ப்பத்திலேருந்து நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த சரீரம் எப்படின்னாக்க, இது வந்து பஞ்சபூதத்தால் ஆனது இந்த சரீரம். ஏன்னா நிலத்தில் பிருத்திவியிலேருந்து ஆகாசத்துலேருந்து மழை பெய்யுறது, ஆகாசம், காற்று, அக்னி, நீர், பிருத்திவி, இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள்னால இந்த உடம்பு வந்து பஞ்சபூதம் சம்மந்தப்பட்டது. இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ரத்தம்லாம் ஓடுறது இல்லையா, மலம்லாம் இருக்கு இல்லையா, ரத்தம்லாம் வந்து ஜலத்தோட இது அம்சம். அக்னியோட அம்சம்னு கேட்டாக்க, நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆறுது இல்லையா, வயிற்றுக்குள்ளே ஒரு அக்னி இருக்குது. அந்த அக்னி வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க, நம்ம சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப ஹார்டான ஐட்டம் சாப்பிட்டாலும் சரி, எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுனாக்க அப்படியே இப்போ வந்து ஹோமம் பண்ணுறப்ப அன்னத்தை வந்து அக்னியில் போடுவாள். அந்த அக்னி நன்னா எரிஞ்சிடுதுனாக்கா, அந்த அக்னி நன்னா எரிஞ்சிருதுன்னு சொன்னாக்க அந்த அன்னத்தை வந்து இது பஸ்மம் பண்ணிவிடும். அந்த அக்னி கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துன்னு சொன்னாக்க என்ன தான் அன்னத்தை போட்டாலும் அது எரிக்க முடியாது, நல்லா திகுதுன்னு எரிஞ்சால் அன்னம் பஸ்மம் ஆகிடும். அது மாதிரி அப்படியே அந்த வெளியில் போடக்கூடிய அன்னத்துக்கே அக்னி, அவ்வளோ அக்னி தேவைப்படுறது. அப்போ உள்ளே நம்ம அன்னம் போட்டுட்டே இருக்கும், சாம்பார், ரசம், குழம்பு சாதம், ரசம், மோர், இப்போ டிஃபனில் பல வெரைட்டிஸ் என்னென்னமோ சாப்பிட்றோம். சாஃப்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றோம், ஹார்டாக அடை, ரொம்ப ஹார்டான ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்றோம். அது சாப்பிட்டாலும் இந்த அக்னி என்னன்னு பண்ணுறது, எனக்கு அகம் வைஸ்வானரோ பூத்வான்ற கிருஷ்ணன், நான் தாண்டா அவன் வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் ஜீரணிக்க வைக்கிறேன்றார். அகம் வைஸ்வானரோ பூத்வான்றார் கீதையில். அதனால் பகவானோட என்ன அக்னி ஸ்வரூபம், அதெல்லாம் அந்த அக்னி உள்ளே இருக்குது. உள்ளே எங்கெல்லாம் வெளிகள் இருக்கோ அதெல்லாம் ஆகாசம், ஓட்டைகள் இருக்கோ அதெல்லாம் ஆகாசம், உள்ளே இருக்கிறதெல்லாம் ஹிருதயாகாசம்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் இந்த சரீரமே பஸ்மமாகிறதுனால இது நில சம்மந்தப்பட்டது. உள்ள பிராணவாயு போயிட்டுருக்குதுலாம் வாயு சம்மந்தப்பட்டது. அதனால் பஞ்சபூதங்கள் கலந்தது தான் இந்த சரீரம். அது வந்து என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனாக்க, கணயன் மாசானு நான் எப்போ வெளியில் வருவேன்னு கணக்கு பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த பஞ்சபூதத்தாலான இந்த சரீர சிசுவான நான் உள்ள கர்ப்பத்தில் உட்காந்துட்டு நான் எப்போ வெளில வருவேன் அப்படின்னு கணக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். நீ எப்போ தான் எனக்கு கலங்கின புத்தி இருக்குது, நான் எப்போ தான் வெளில வருவேனோ தெரியலையே பகவானே அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறது. அதனால்
10 மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த ஜீவன் என்ன பண்ணுறான்னாக்க, யார் வந்து இந்த ஞானத்தை கொடுத்தாலும் அந்த ஞானத்தை கொடுத்த பகவானை என்ன பண்ணுறான்னாக்க, அவர் தான் வந்து ஒரு நல்ல செய்கையினால் எனக்கு வந்து ஒரு நல்ல செய்கையை உண்டாக்கி உனக்கு சந்தோஷம் கொடுக்கட்டும். உங்களுக்கு அஞ்சலி பண்ணாமல் வேறு யாருக்கு நான் அஞ்சலி பண்ண முடியும், உங்களுக்கு தான் அஞ்சலி பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஜந்து சொல்கிறது. அஞ்சலிம் வினா தத் பிரதி குறியாத்து, உங்களுக்கு அஞ்சலி பண்ணாமல் வேறு யாருக்கு நான் அஞ்சலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சொல்கிறது, இந்த ஜீவன் வந்து தனது உடலில் வந்து சரீரத்தை வந்து ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் மட்டும்தான் பார்த்துட்டுருக்கு. ஸ்வதேகே சாரீரகே பஷ்யந்தி நனு, என்னென்ன இந்த சரீரத்தில் ஏற்படைய சுகதுக்கத்தை தான் இது பார்த்துட்டுருக்கு. ஆனால் எனக்கு வந்து நீங்கள் வந்து பகுத்தறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்க, அனாதியாக இருக்கக்கூடியவர், இதுக்கு வந்து முடிவே கிடையாது, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர், உள்ளேயும் வெளியே அந்தர்யாமியாக இருக்கேன், அப்படிப்பட்ட போக்தாவாக உங்களை பார்க்குறேன், எங்கேயும் அங்கேயின்னாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நான் பார்த்துட்டுருக்கேன். எப்படின்னாக்க, எனக்கு கொடுத்த அறிவினால் பகவான் ஒருத்தர் இருக்கார், அவரோட கிருப்பையினால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற அறிவை வந்து எனக்கு வந்துடுறது. அதனால் வந்து நான் என்ன, சில பேர் சரீரத்தில் வந்து சுகதுக்கத்தை மட்டும் பார்த்துட்டுருக்கா, ஆனால் இது கொடுக்கறது யாரோ அப்படின்ற பகவானை நான் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நீ இல்லைன்னாக்க எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஜந்து சொல்கிறது. அப்புறம் சொல்கிறது, எனக்கு வந்து இந்த கர்ப்பத்தில் இருந்த போதிலும் நான் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, இந்த கர்ப்பத்திலேருந்து எப்போ வெளில வரும்னு எண்ணின்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாயையினால், உங்கள் மாயையை காட்டி எங்களை வசப்படுத்துறீர்கள், அந்த மாயையினால் எனக்கு என்ன தோன்றதுனாக்கே, நான் அகங்காரம், இந்த சம்சார சக்கரம் இதெல்லாம் எனக்கு வந்துன்ருக்கு. அதனால் வந்து இந்த கர்ப்ப வாசுரூபமான இந்த துக்கம் வந்து எனக்கு திருப்பி வராமல் இருக்கணும். இப்போ வந்து கர்ப்பத்தை வந்து மாட்டின்னு இருக்கேன், இந்த துக்கமானது எனக்கு திருப்பி வராமல் இருக்கணும், அந்த சுகதுக்கமே இருக்கக்கூடாது. உங்களோட திருவடியே சுகிருதக ஆத்மனக உபசாயுதக விஷ்ணு பாதாக, எப்போதுமே உங்களையே தியானம் பண்ணிகிட்டு இருக்கணும், உங்களோட திருவடியே தியானம் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனாலேயே எந்தவித கலக்கமும் இல்லாமல் உங்கள் திருவடியை ஆசிரிச்சதுனாலேயே எனக்கு எந்தவித கலக்கமும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சம்சார துக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவேன். எப்படி ஒரு சிசு பிரார்த்தனை பண்ணுறது பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிறப்ப எல்லாருமே பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். கபில பகவானே சொல்கிறார், யார் ஒருவர் படைக்கிறார் அவரே சொல்கிறார், எல்லா ஜந்துவும் அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கிறப்ப இது மாதிரி என்ன ஸ்துதி பண்ணுறா அப்படின்னு சொல்கிறார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.